அல்லாஹுக்கு கை இருக்கான்றதை பார்த்தோம், அல்லாஹுக்கு கால் இருக்கான்றதை பார்த்தோம், அல்லாஹுக்கு உயிர் இருக்கா அப்படின்றது கூட பார்த்தோம். இப்போது அல்லாஹுக்கு மனசு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுக்கு மனசு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அல்லாஹுக்கு மனசு இருக்கிறதுனால தான் அதில் கோபமும் ஜாஸ்தியாக இருக்குது, கருணையும் ஜாஸ்தியாக இருக்குது. மனசுன்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் இது எல்லாமே வெளிப்படும். அல்லாஹ் தனக்கு மனசு இருக்குது அப்படின்றத குர்ஆன்லையுமே அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எப்படி அப்படின்னா, மரியமுடைய மகன் ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் கொஷின் கேட்பானாம். எப்படி கேட்பேன் அப்படின்றத சொல்லி காமிக்கிறான்னா, அல்லாஹுவை அன்றி என்ன அல்லாமல் என்னுடைய தாயார் மரியமையும் என்னையும் அதாவது ஈசா நபியையும் நீங்கள் கடவுளாக ஏற்படுத்திக்கங்கன்னு நீங்கள் தான் ஈசாவே நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேட்பானாம். அப்போது ஈசா நபி சொல்லுவாங்களாம், யா ரப்பி நீ தூயவன், சுபஹானக நீ தூயவன், எனக்கு தகுதி இல்லாத ஒரு வார்த்தையை நான் கூற முடியாது. நான் அப்படி கூறியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொன்னால், கது அலிம் து தலமு மாஃபி நஃப்சி, என் மனசில் இருக்கிறத நீ அறிவா, ஆனால் ஒலா அலமு மாஃபி நஃப்சிக்க, உன் மனசில் இருக்கிறத நான் அறிய மாட்டேன் அப்படின்னு ஈசா சொல்லுவாருன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இப்போ இந்த வசனத்திலேயே அல்லாஹுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு ஈசா சொல்லுவாருன்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அப்போ அல்லாஹுக்கு மனசு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரசுல்லா கூட ஒரு ஹதீஸில் சொல்லி காமிப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறானாம், என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். இப்போ அல்லாஹுவை பற்றி நமக்கு மனசில் அல்லாஹுடைய கோபப்பருவம் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் நம்மளை அப்படின்னு கோபப்பட்டு பயப்படுறோம்ல, அது சரி. பட் எல்லா நேரமும் அல்லாஹ் தண்டிக்க மட்டும்தான் செய்வான் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஆனால் அந்த மாதிரி தான் நடந்துப்பேன். அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் என்னை கருணை உள்ளவன், அவனுக்கு நிகரான ஒரு கருணை யார்கிட்டுமே கிடையாது, நான் செஞ்ச தப்புக்கு என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான்னு ஒருத்தவன் ட்ரஸ்ட் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் அவனை மன்னிப்பேன். அவன் என்னை பற்றி நினைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடந்துப்பேன் அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்கிறான்ற மாதிரி ரசூலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க, அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவன் கூட இருப்பேன். ஒருத்தவன் நம்ம மனசில் அல்லாஹை நினைவு கூறுறோம், நம்முடைய ரப்பி நமக்கு எவ்வளோ விஷயம் தந்திருக்கான்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கூட நான் என்ன செய்வேன், அவன் கூட இருப்பேன். ஃபைன் தக்கர்னி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அவன் தன்னுடைய உள்ளத்தில் நினைவு கூர்ந்தானா, மனசில் நினைவு கூர்ந்தானா, நம்ம அல்லாஹ் நமக்கு எவ்வளோ தந்திருக்கான்ல அப்படின்ற மாதிரி தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹை பற்றி நினச்சான் அப்படின்னா நான் என்னுடைய உள்ளத்தில் நான் நினைப்பேன் அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்கிறான்றதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. என்னை ஒரு சபையில் நினைவு கூர்ந்தாங்க, ஒரு சபையாக இருந்து பேசுகிறாங்க, அப்போ என்னை நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சமயம் அவங்கள விட சிறந்த சபை யார், மலக்குமார்களுடைய சபை, அந்த சபையில் நான் அவங்கள நினைவு கூறுவேன் அப்படின்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நம்ம ஓடி வந்தோம், நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா நம்மளை நோக்கி நம்முடைய ரப்பு ஓடி வர்றான் அப்படின்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்றதை ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, நான் அவனுடைய உள்ளத்தில் நினைவு கூர்ந்தா நான் என்னுடைய மனசில் என்னுடைய உள்ளத்தில் நான் நினைவு கூறுவேன் அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல. அப்போ அல்லாஹுக்கு மனசு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹுடைய மனசில் நாம் எப்பவும் நினைவு கூர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னா நாம் அல்லாஹுவை நினைவு கூறணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.